பிரவீன், மிக முக்கியமான தகவல்களை அடுத்த சூழ்நிலையில் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் பாவலன் நம்மோடு இணைந்திருக்கிறார். விசிகாவின் நிலைப்பாடு என்ன? அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போது வெளியாகும்? பாவலன். வணக்கம் கண்ணன். வணக்கம் பாவலன், சொல்லுங்க. வணக்கம். தற்போது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு அளித்திருக்கின்ற நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிலைப்பாடும் அதுவாகத்தான் இருக்கும் என்று தெரிய வருகிறது. ஏற்கனவே எங்கள் தலைவர் தொடர்ந்து எந்த நிலைப்பாடாக இருந்தாலும் இடதுசாரி கட்சியோடு இணைந்து பயணிப்போம், இணைந்து முடிவெடுப்போம் என்று அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இந்த முடிவும் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். தற்போது எங்கள் கட்சியின் உயர்நிலை குழு கூட்டம் இணையவழியில் நடைபெற்று வருகிறது. அந்த கூட்டத்தில் இடதுசாரி கட்சிகள் எடுத்த முடிவை ஒட்டியே எடுக்கப்படலாம் என்று நான் நம்புகிறேன். ஆனால் இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போது வெளியாகும்? இந்த கூட்டம் எப்போ முடியும் நினைக்கிறீங்க? அது இப்போதுதான் தொடங்கி இருக்கிறது, சற்று தாமதமாக தொடங்கி இருக்கிறது. சரி. இந்த கூட்டத்தில் ஏறக்குறைய நிறைய பேர் இணைந்திருக்கின்றார்கள். அனைவரின் கருத்து ஜனநாயக முறைப்படி கேட்டறியப்பட்டு அந்த கருத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு ஏற்ற வகையில் சமூக நீதி அடிப்படையில் இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கின்ற வகையில் அந்த முடிவு எடுக்கப்படும். இந்த முடிவு தொடர்பான அறிவிப்பை இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் அது ஒரு அதிகாரப்பூர்வ செய்தியாளர் சந்திப்பாக இன்று இரவே அந்த அறிவிப்பை கொடுப்பதற்கும் ஆதரவு கடிதத்தை கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது நாளை தான் அதை கொடுப்பாரா என்ற சந்தேகம் கேள்வி எழுந்திருக்கிறது. எல்லாம் ஒரு மணி நேரத்திற்குள் நல்லதொரு முடிவை எதிர்பார்க்கலாம். ஓகே. இதுல இன்னொரு முக்கியமான காலையில இருந்து ஒரு சந்தேகம்னா, விசிகா பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் மற்றும் ஆளூர் சானவாஸ் உள்ளிட்டோர் இந்த ஆதரவு அளிப்பது தொடர்பாக சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் விசிகாவின் இந்த ஆதரவு நிலைப்பாடுக்கான காரணம் இப்போதைக்கு திடீரென அந்த முடிவு ஆதரவு நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதற்கான அந்த காரணம் பின்னணி என்னன்னா, மற்ற இடங்கள்ல அந்த கூட்டத்தில் ஆதரவு தெரிவிச்சாங்க. அந்த ஸ்டேட் வைடு போன்ற அந்த நிர்வாகிகள் எல்லாமே கூட்டணியில இணையலாம், ஆட்சியில் திடீரென்று இந்த முடிவு எடுக்கப்படவில்லை, இன்னும் உறுதிப்படவும் எடுக்கப்படவில்லை. தற்போது கூட்டம் நடைபெற்று வருகிறது. சரி. இடதுசாரி கட்சிகள் எடுத்த நிலைப்பாட்டை ஒட்டியே எங்களது முடிவு இருக்கும் என்றுதான் நான் சொல்லுகிறேனே தவிர இன்னும் அந்த முடிவு எடுக்கவில்லை. இன்னும் ஒரு மணி நேரத்தில் அந்த முடிவு அறிவிக்கப்படும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய இரு கட்சிகளும் தங்களது தாவேகாவிற்கான ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து கடிதமும் கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே விசிகாவின் நிலைப்பாடும் அதனை ஒட்டி அமையும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போதைக்கு இந்த திமுக கூட்டணியில் இருந்த முக்கியமான இந்த 4 கட்சிகள், காங்கிரஸ் மற்றும் மற்றும் அந்த இடதுசாரி கட்சிகள், இது தவிர விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருப்பதால் இந்த கூட்டணி அடுத்தடுத்த தேர்தல்களிலும் இது தாவேகாவுடனே தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது திமுக கூட்டணியிலிருந்து விலகித்தான் அந்த ஆதரவை நீங்கள் அளிக்கிறீர்களா? எப்படி எடுத்துக்கலாம்? நாங்கள் எல்லோரும் வெளியில இருந்துதான் ஆதரவு கொடுப்போம். அந்த நிலைப்பாட்டை தான் இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் எடுத்திருக்கின்றன. அதனை ஒட்டிதான் எங்களது முடிவு இருக்கும் என்று என்னுடைய கருத்தாக நான் முன்வைக்க விரும்புகிறேன். ஓகே பாவலன், இப்போது தமிழகம் முழுவதும் விசிகாவின் முடிவை எதிர்பார்த்துதான் இருக்கிறது. ஏனென்றால் அந்த அறுதி பெரும்பான்மை என்ற 2116 என்ற அந்த எண்ணிக்கையை அவர்கள் எட்டிவிட்டார்கள். இப்போது விசிகாவின் ஆதரவு கடிதம் அவர் ஆளுநரை சந்திக்க நேரம் கேட்டுள்ள சூழ்நிலையில் இன்றைய அந்த ஆதரவு கடிதம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயிடம் வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது நாளை தான் வழங்குவார்களா கடிதம்? தற்போது அந்த இணைய வழி எங்கள் கட்சியினுடைய உயர்நிலை குழு கூட்டம் இணைய வழி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டம் முடிந்தவுடன் ஆதரவு கடிதம் கொடுப்பது குறித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவோம். அது தொடர்பான கருத்துக்கள் பரிமாறப்பட்டு ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் தங்களுடைய கருத்துக்களை கூறி வருகின்றார்கள். கூட்டம் முடிந்த பிறகுதான் தெரிய வரும் ஆதரவு கடிதம் எப்போது கொடுப்போம் என்று. ஓகே.